மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். என்றும் ஏனையாக இருந்து எங்களையே கேட்கக்கூடிய எழுத்தை என்றும் உச்சத்தில் வைத்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். என் நெஞ்சிற்கின்ற தமிழ் திரைப்பா கூட சொந்தங்களுக்கு வணக்கம். அரணம் ஒரு பெருந்தரம் தான் அது. அதாவது ஒரு சொல்லியிருந்தாங்க பெரும் புள்ளிகள் எல்லாம் வரலன்னு. பரவாயில்ல, சிறு சிறு புள்ளிகள் சேர்ந்து தானே ஒரு நாள் பெரும்புள்ளி ஆகும். ஓகே, அதனால ரொம்ப நல்ல பெரிய அனுபவமான இது நல்லா இருக்கு எனக்கு இந்த அனுபவம். அதனால அவர் சொன்ன மாதிரி ஆன்டி டிப்ரெஷன், இன்சோம்னியா இது எல்லாமே வந்துருச்சு எனக்கு. அது பரவாயில்ல. ஆனா 20 வருடம் சினிமால இருந்தவனே நீங்க இந்த அடி அடிக்கிறீங்கன்னா புதுசா அவரோட என்ன அடிடாடி அடிப்பீங்கன்னு தோணுச்சு. ஆனா ஒரே ஒரு திமுரு, அது தமிழ்னால நிறா நான் நின்று பாக்குறேன்டா நிக்கிறேங்க, வேற ஒண்ணும் இல்லை. வேற ஆளா தான் நிப்பாங்கன்னு தெரியல. நான் இருக்கிற இடத்துல அப்பேற்பட்ட ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க சீரியஸா. என்ன மாதிரியான அரசியலா இருக்கு. ஒரு கலைக்குள்ளேயே கலையை கொள்கிறவர்கள் இருக்கிறது அது சினிமாவா தான் போல. வெளியில காணான்னு தெரியல. வெளியே ஒரு எதிரி வருவான், வெளியே ஒரு விஷயம் எங்கேயா ஒரு 2 துரோகி இருப்பான், இடுப்புல குத்துவான். மொத்த வயல சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சினிமாவை அழிப்பதற்கான ஆட்களாவே இருக்கிறாங்கன்றத உண்மையுமே கண்மாடி பார்க்க நேர்ந்தது. இன்னொரு பாடலாசினா வருவோம், 25 பேர் இருப்பாங்க, அதுல 2 நிமிஷம் நம்ம பேசிட்டு இறங்கி போயிடுவோம். இதுதான் நமக்கான மேடை. அந்த ஒரு 2 வருஷம் வேற ஒரு பார்வை. இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நான் சொன்ன மாதிரி மோகன் அவர்கள் எல்லாம் வெளியெல்லாம் கிடையாது. அதனாலதான் நான் அவரை நான் சிறப்பு விருந்தினர் லிஸ்ட்லயே சேர்க்கல. அவர் என் குடும்பம், எனக்கு 15 வருடம் எனக்கு தெரியும் மோகன் அவர்களை. நான் ஒரு அடிப்படையில இருந்து நாங்க பயணிச்சிருக்கோம். பழையவனார்பட்டிக்கு முதல்ல இருந்து அவரு எனக்கு பழக்கம்ன்றதுனால ஒரு முறை சொல்லியிருக்காரு, அண்ணன் ஒரு புது பையனுக்கு பாட்டு தரேன், குக்குன்னு ஒரு பாட்டு எழுத போறேனே, நீங்க என்னன்னு சொல்றீங்க, சந்தோஷமா கொடுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட. எனக்கு பாட்டு வேணான்னு சொல்லி நான் ஒரு புது பையனுக்கு பாட்டு கொடுத்தேன், அந்த திரௌபதியில நினைக்கிறேன். எனக்கு வேணாம், நான் எழுத 400 ஒரு பாடல் ஆயிரும், நீங்க அந்த புது பையனுக்கு கொடுங்க. அந்த பையன் பேச வச்சாரு. அந்த பையனுக்கு பேசினாப்புல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப யதார்த்தமான ஒரு கலைஞன், ஒரு பெரிய தில்லு உள்ளவர். அதுதான் வேணும் இன்னைக்கு. அதெல்லாம் இன்னைக்கு காணா போச்சு. இன்னைக்கு கலைஞர்கள் வீரியமே இல்லாம இருக்கிறாங்கன்றது ரொம்ப கோபமா இருக்கு. மோகனுக்குலாம் சரியான வீரியம் இருக்குல்ல. இப்படிதான் அன்னைக்கு எல்லா கலைஞர்களுமே இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு காலகட்டத்துல அவ்வளவு தைரியமான வீரியமான கலைஞர்கள் இருந்தாங்க. படமே பார்க்க கஷ்டமா இருக்கு. வெற்றான் குத்துறான் இருக்கட்டும், எல்லாமே. அதுல நன்றி மோகன் அவர்களே. இருந்தாலும் சொல்றதுக்காக ஒரு பேச்சுக்காக மகிழ்ச்சி. ஒரு 3 தரப்பா பேசுறேன் இடத்துல. அரணம் குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல கதைநாயகி உஷா, அதாவது தன்னுடைய இசை வெளியீடு விழாக்கு, தன்னுடைய படத்துடைய ப்ரமோஷனுக்கு ஏன் வரமாட்டாங்க கதைநாயகிகள்? இந்த பொண்ணு எனக்கு கிட்டத்தட்ட அசன்ட் ரைட்டர் மாதிரி அவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க. அது இப்படி ஒரு கதைநாயகி கிடைப்பாங்கன்னா கிடைக்க மாட்டாங்க. அதாவது அவங்களுடைய ஷெடியூல் முடிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, மொத்த படமும் அவங்க கூட தான் இருந்தாங்க முழுக்க. நீ இருந்திருக்க. ஏன்னா எங்களுக்கு எந்த கேப் கிடைக்குமோ எங்களுடைய காம்பினேஷன் நாங்க பதிவு செஞ்சுட்டே இருப்போம். 12-12:30 மணிக்கு திடீர்னு போய் சேலை மாத்திடுவாங்கன்னு சொல்லுவேன். நம்ம அப்படியே சட்டை மாத்தி வந்துடலாம். ஓடி போயிட்டு தட ஓடி கிளம்பி வருவாங்க. அவ்வளவு தூரம். இந்த நிமிஷம் வரைக்குங்க ஒரு சப்டைட்டில் ஒரு சின்ன ஒரு திருத்தம் இருக்குன்னா அதை அவங்க பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா அவங்க கதைநாயகின்னு சொல்றோட ஒரு சிறந்த கலைஞர்னு சொல்லுவேன் இந்த படத்துக்கு. நான் அப்படிதான் அவங்க சொல்றேன். ரொம்ப நன்றி. அதே போல ஒளிப்பதிவாளர் அவரும் ரொம்ப சிறப்பு. ஒரு முறை என்ன அவருடைய தப்பாட்டு சார், ஒரு வயது கருதி மேல ஒரு உயரத்துல ஏறி ஒரு சின்ன அரசெங்கல்ல நடக்கணும், விழுந்தாருதான் முடிஞ்சு போச்சு. அந்த அரசெங்கல்ல ஏறி ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். சார் இது மேல ஏறி நடக்க முடியுமா? அரசெங்கல் செவரு தான் இருக்கு பில்டிங் மேல. திரும்பி பார்த்தா கேமரா தூக்கி மேல எடுத்தாரு. எனக்கு பக்குது அசால்ட்டா எடுத்துட்டு, அதெல்லாம் பெரிய விஷயம். ரொம்ப நன்றி சார் அந்த வகையில. அதே மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கதை எப்படிப்பட்ட கதை, அதை குறித்து நான் அடுத்து பதிவு செய்யறேங்க. ஒரு எழுத்தை நம்பியே வந்த ஒரு படம் இது. அந்த வகையில பிகே அவர்கள் அலுவலகத்துல கூட்டு முதல்ல கதை சொன்னேன். அவர் வார்த்தை சொன்னாரு, சார் எனக்கு சம்பளமே நீங்க என்னவா கொடுங்க, நான் படம் பண்றேன்னு சொன்னாங்க. நீங்க எந்த டெக்னீஷியன் அப்படி சொல்லுவாங்க, சம்பளத்தை விடுங்க சார், இந்த கதை ரொம்ப வித்தியாசமா ஒரு படத்துக்கு பாடுறா, இது எனக்கு பேரை தரும், என்ன விட்டுருங்க, இந்த படம் எனக்கு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் செஞ்சாப்புல. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி பிகே அவர்களே. அதே போல என்னுடைய இசையமைப்பாளர் இன்னொரு கதையனாகி, எல்லாருக்கும் ஒரு சிக்கல் இருக்கு. உங்களுக்கே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன், தயவு செஞ்சு பாத்துக்குங்க. சுத்தி காய்ச்சலா இருக்கு, எல்லாருமே உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க. அதனால ஒரு அன்போட நான் உங்களை கேட்டுக்கிறேன், நீங்க தண்ணி குடிக்கிறது எல்லாரும் சாப்பிடுறது எல்லாமே பாத்துக்குங்க. ஓமந்தூரார்ல ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காப்புல, இசையமைப்பாளர் ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காப்புல, இந்த பொண்ணு மதுரையில் அட்மிட் ஆயிருக்கு. எல்லாருக்குமே உடல் சரியில்லாம போகுது. ஒரே மாதிரியான பிரச்சனை வருதுங்க. அது இந்த மழைக்கு பிறகான சிக்கலான எனக்கு தெரியல.
நீங்க எல்லாருமே வெளியே போயிட்டு இருக்கிறவங்க, வெளியே சாப்பிடுறவங்கன்றதால ஒரு அன்பு கோரிக்கையா வைக்கிறேன். தயவு செய்து உங்களோட உடல்நிலையை பார்த்துக்கங்க. தண்ணி உணவுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நான் கேட்டுக்கிறேன். எல்லாம் நீங்க அவங்க வந்திருப்பாங்க. அவங்க வர முடியாது, இசையமைப்பாளரே இல்ல பாருங்க. அவர் வர முடியாத ஒரு சூழல்ல ஒரு சிக்கல் வந்து நேர்ந்தது. அந்த ஒரு சமூக அக்கறையோட உங்களையும் கேட்டுக்கிறேன். நீங்க முழுக்க முழுக்க நீங்க வெளியே பயணிக்கிற ஆட்கள்ன்றதால தயவு செஞ்சு கொஞ்சம் பாத்துக்கோங்க. அது தெரிஞ்சு ரங்கூன் அவர்கள் பதிவு செஞ்சாரு. இந்த மழை வந்து ஒரு டிசாஸ்டர், இதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு டிசாஸ்டர் வரும்னு சொல்லி ஒரு முறை சொன்னார். அப்படிதான் நடந்துட்டு அவர் சொன்ன மாதிரி ஒரு மருத்துவன்ற முறையில் அவர் சொன்னது சரியாதான் இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததான் என்னுடைய அன்பு பாடலாசிரியர்கள் பாலா அவர்கள், சகனா அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு சிறந்த பாடல் உணர்பாடலை முருகானந்தம் அப்படின்னு ஒரு எழுதியிருக்காரு. அந்த ஒன்று பாடல் இருக்கு. சகனாவுடைய பாடல் வந்து கதை சூழல் கருதி வெளியிட முடியல. எனக்கெல்லாம் அந்த வெளி இருந்திருக்கு. கழகத்திலாம் வெளியிட்டு போய் உட்கார்ந்து என் பாட்டே வரல. என்னது உதயநிதி ஸ்டாலின் படம் கழகத்தில்ன்றாங்க, பாட்டே வரலையே. ஒரு பாடலாசிரியருக்கும் தன் பாடல் வரணும்னு இருக்கும். எனக்கு இந்த பாடலை போட்ட கதை தெரிஞ்சிருந்தாலும் போடலாமா, தவறா எடுத்துக்காதீங்க. அது ஒரு சூழல் ஆயிப்போச்சு. சினிமாவும் அப்படிதான் ஆச்சு. சினிமா படத்துக்கு போனா நம்ம பாடல் வரல. ஸோ மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். ஒரு மேடையில் அவங்களை அமர்த்தி என் கூட உட்காந்து வகுப்புல படிச்சவங்களும் எனக்கு மேடையில் ஏற்றி பாடலாசிரியரா பக்கத்துல உட்கார வச்சு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு இந்த தருணத்துல. இது எல்லாரும் வரணும்னு ஒரு ஆசை எனக்கு. வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். வேற அருணம் குழுடைய எல்லாரையும் பொதுவாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி. அடுத்ததா என்னோட தயாரிப்பாளர்கள் ஒரு கதை, அந்த கதையை சொல்றோம். இப்ப ஒரு வித்தியாசமான கதை இருக்கு, பண்ணுவாங்க. யார் சார் பண்ணுவா? நீங்களாம் நினைச்சா நம்மளாம் சேர்ந்து பண்ணலாம். என்ன சொல்றீங்க? அப்படிங்கும்போது ஒரே ஒத்த மனுஷன், ஒரு பேப்பர் இருக்கு, ஒரு பேனா இருக்கு. இதை வச்சுட்டு ஒரு மனுஷன் சொல்றதுக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் ரெடி பண்ணி படம் பண்றதுக்கு வரணும்ன்றது எவ்வளவு பெரிய விஷயங்க. அதை என்னை நம்பி வந்த என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு சினிமாவே தெரியாது, என்ன தெரியும், தமிழ்ல தெரியும், அவ்வளவுதான். அந்த கதையை நம்பி வந்தாங்க. அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி. அதுல நான் ஒரு விஷயம் ரொம்ப உறுதியா இருந்தேன். அதாவது பாடலாசிரியர் பிரியன்ற ஒருத்தன் திருச்சிராப்பள்ளியில இருந்து 2003 சென்னைக்கு வர்றான். அவன் பயணிக்கிறான், போராடுறான், 10 வருஷம் படாத பாடுபடுறான். சாப்பாட்டு வெளியில வண்டியை பெட்ரோல் இல்லாம தள்ளுறான். எல்லாம் பண்ணிட்டு தனக்கான வீடு வாங்கியாச்சு, கார் வாங்கி இடம் வாங்கியாச்சு. தமிழ் இந்த திரைப்பாடல் அவனுக்கு அந்த இடத்த கொடுத்துச்சு. அப்புறம் என்ன பண்றது? 10 வருஷத்துலயே ஒரு இடத்த கொடுத்துருச்சு. வெற்றி பாடல்களோட நிறுத்தி நிக்கிறோம். நிச்சயமா தோணுச்சு, ஒரு பாடலாசிரியர் நம்ம சொல்லிக் கொடுக்கல, ஒரு பாடலாசிரியர் வழிகாட்டல, ஏன் நம்மளும் இப்படி இருக்கணும்ன்றதுனாலதான் 2013 தமிழ் திரைப்பா குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்தேன். ஏன்னா நான் கேட்டிருக்கேன் மூத்த பாடலாசிரியர்கள்ட்ட, ஏன் என்ன பண்றீங்கன்னு மூஞ்சி நேரம் சொன்னாங்க. நீங்க பாட்டு எழுதுங்க, நான் எழுதுறேன், நீங்க எதுக்கு முன்னால கொண்டு வரீங்க, நீங்க என்ன, நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க சும்மா இருங்க, பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு அதை தவிர்த்துட்டா இருந்தாங்க. பெரிய பாடலாசிரியர் தலைமுறை கடந்த மூத்த கவிஞர் வாலிபர்கள் மட்டும்தான், ஓ யாருமே செய்யாத விஷயம் நீ செய்ய அப்படின்னு. எனக்கு கண்ணதாசனுக்குலாம் பாடலாசிரியர் பேர் வரும், ஆனா உனக்கு தான் பாடலாசிரியர் உருவாக்கிய பாடலாசிரியர் பேர் வரும். அந்த ஒரு மகிழ்ச்சி. அப்ப 13ல இருந்து 23 வரைக்கும் என் 10 வருஷம் அப்படிதான் வாழ்றாங்க. என்னுடைய பாடல்கள் பிறந்து போச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 2003 2013 வரைக்கும் கட்டி தூக்கியிருப்பேன் அவ்வளவு பாடல்கள். அப்புறம் 13ல இருந்து 23 வரைக்கும் பாத்தீங்கன்னா எழுதிட்டு தான் இருக்கேன். இப்ப வரைக்கும் எழுதிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா நான் சம்பாரிச்சு இன்னொரு கார் வாங்கலாம், இன்னும் வீடு வாங்கலாம். அதனால என்ன பண்ண போறோம்? போகும்போது ஒண்ணும் கிடையாது. ஒரு 10 பேருக்கு அறிவை கொடுத்து செல்வது, அறிவு தானம் தான் எங்க குலத்தில் மிக சிறந்தது. சாப்பாடு போட்டு அடுத்தல பசிக்கும், ஆனா அறிவை கொடுத்துட்டானா அவன் காலத்துக்கு நிலைச்சு நிற்பான். அப்புறம் நான் படிச்சேன் தமிழ் தமிழ் தமிழ்னு மேடை பேசிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கல. உண்மை தமிழுக்கு நான் திருப்பி என்ன செய்யறேன்னு இருக்குல்ல. என் மொழிக்கு, என் மொழி எனக்கு உணவிட்டு இருக்கிறது, என் மொழி எனக்கு கலை கற்பித்து இருக்கிறது, என் மொழி என்னை வாழ்வித்து இருக்கிறது. அந்த மொழிக்கு நான் என்ன செஞ்சேன்றதான் அப்பதான் கலைஞன்னு சொல்லிக்கிறது எனக்கு கல்வி. அந்த வகையில ஒரு 200 250 பேருக்கு எந்த பாரபட்சமும் மற்ற ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு எதிர்களை நீங்களே உருவாக்கி கொண்டீர்கள். நான் ரொம்ப மகிழ்ச்சி. போர்க்களத்தில் நிற்பதற்கான தைரியம் துணிச்சல் எனக்கு இருக்கிறது. என் எதிரில் நிற்பவன் ஜெயிச்சா நான் தான் ஜெயிச்சேன், தோத்தா நான் தான் ஜெயிச்சேன். என் பிள்ளைங்க தானே அதெல்லாம். அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி. அதன் வழியாகத்தான் இன்னைக்கு ஆரம்பம் வந்தது. கதையை நம்பி வந்தாங்க, அதான் நான் சொல்லுவேன். கதையை நம்பி வந்த தயாரிப்பாளர்கள் பிரச்சனைகள் இருக்கதான் செய்தது. ஒரு இயக்குனரா படம் எடுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மாத்தணும்னு தோணுச்சு. அப்பதான் மோகன் அவரெல்லாம் வந்தாங்க. மோகன் என்ன விஷயம், அவரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்புறம் அப்படி இப்படி இப்படின்னு மாத்தி பிரச்சனை, அதாவது சினிமா பிரச்சனை தான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வருத்தம் என்னன்னா, இப்படி பிரச்சனையிலே ஒருத்தன் வாழ முடியுமா சினிமால? வெளியேறது பிரச்சனை தான் சமாளிக்கலாம். இப்ப சேகுவராவுக்கும் பிடல் காஸ்ட்ரோவுக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துல இருந்தா பிரச்சனை வந்தது. சேகுவராவும் பிடல் காஸ்ட்ரோ பிரச்சனை இருந்தா என்ன பண்றது? இங்க அப்படிதான் இருக்கு இல்லையா? அமெரிக்க ஏகாதிபத்தியம் இருந்துச்சு, இந்த தைரியமா எடுத்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்து வெளியே ஒருத்தன் உள்ள வந்தான். உள்ள திருமால பாடலாசிரியர் தானே நீங்க நடிக்கிறீங்களா? அங்க ஆரம்பிக்குது வன்மம். நீங்க ஏன் டைரக்டர் ஆறீங்க?
நான் என்ன வேணும் எனக்கு தோணுகிறது, எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, என் சுதந்திரத்தை பறிப்பதற்கு உனக்கு என்ன பிரச்சனைன்ற அளவுக்கு நீ பண்ணக்கூடாது. சீரியஸா அப்ப எனக்கு 2 மடங்கு போகுது. தமிழ் படிச்சதுக்கு அப்புறம் அந்த தன்மானமும் சுயமும் பாரதியை படித்தது இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு? அப்பதான் 2 மடங்கு கோவம் நான் பாத்துக்கிறேன். அந்த உச்சம் அந்த கோபத்துலதான் இந்த கோபம் ஆரம்பம். என்ன கேட்டீங்கன்னா இந்த சினிமா மீதோட கோபம்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல அவ்வளவு சிக்கல்கள் அதை எடுத்து செல்வதற்கு இருந்தது. ஒரு பொறுப்பா ஒரு திரைக்கலைஞனை வந்து எல்லா மேடையும் ஏன் கலைஞர்கள் அழுகிறார்கள்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா மேடையும் யார் வந்தாலும் முதல்ல யார் அழுகா பாருங்க, நடிகர்கள் அழுறது இல்ல, எல்லா இயக்குனரும் இங்க மைக்க பிடிச்சோன்னு அழுறான். அது விஜயகுமார் ஆகட்டும், இப்ப ஃபைட் கிளப் விஜயகுமார் எடுத்து பாருங்க, முதல்ல மைக்க பிடிச்ச மனோஜ்குமார், யாரா இருந்தாலும் மைக்க பிடிச்சுன்னு அழுறாங்கன்னா ஒரு கலைஞனை அழை வைக்கக்கூடிய இடம் எப்படி நல்லா இருக்கும்? ஒரு கலைஞனுக்கான வாய்ப்பை நம்ம தரணுமா? சினிமால ஒரு கலைஞனை காயப்படுத்தலாமா? சினிமா கார்பரேட்காரர்கள் கையில போயிடுச்சு. ஒரு காலத்துல படைப்பாளிகள் கையில சினிமா இருந்தது. எனக்கு கேட்டு திரும்ப சினிமா பணக்காரர்கள் கையில இருந்து மீண்டும் படைப்பாளிகள் கரங்கள் எனக்கு சினிமா வரணும். ஒரு பாலுமேந்திரா ஊட்டியில போயிட்டு அசால்ட்டா பாட்டு இருந்தார். ஏவியம்னா கையை கட்டி நான் படம் பண்ணுன்றாரு. இப்ப படம் வேற மாதிரி இருக்குங்க, நான் பண்ணல. 300 கோடி 400 கோடிக்கு குப்பையா இருக்குது. சித்தா மாதிரி, அயோத்தி மாதிரி அற்புத கிடா வந்து புலம்புறாரு. எருமோர் படம் யாருக்கும் தெரியாது. ஒரு ஆகச்சிறந்த கலையை மக்கள் ரசிக்க தயாரா இருக்காங்க, சத்தியமா ரசிக்க தயாரா இருக்காங்க. சில படங்கள் திரையரங்குகள் தோற்ற படங்கள் ஓட்டில ஓடிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த படம் வந்துருக்கா நல்லா இருக்கு. அப்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியும் இந்த படத்தை. ஒரு படம் 1500 தியேட்டர்ல அவங்கதான் வருவாங்க. அத்தனை ஷோவும் நீங்க தான் வருவீங்க. ஓடிட்டு இருக்க படத்தை தூக்கிடுவீங்க. புது படம் வர முடியாது. ஆரணம் தோற்றாலும் அதை எதிர்கொள்ள தயாராக நினைக்கிறேங்க. அந்த உண்டுதான் நினைக்கிறேன்.